பிரதர் சொன்ன விஷயமும் எனக்கு நடந்துச்சு. இப்போ ஒரு ரிவ்யூவர்லாம் வராரு, பிரஸ் ஷோல வந்து படம் பார்த்தாங்க, இது பண்ணாங்க. ஓரளவுக்கு ரெனவுண்டா இருக்கிற ஒரு ஆள் அவர் வந்து இது கேட்டப்ப இவங்க பிஆர்ஓ சைட்ல இருந்து ஃபாலோ பண்ண படம் பார்த்தீங்களே ரிவ்யூ போடுங்க. இல்ல இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணணுமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கோம், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு. அதாவது இப்ப அவரோட ஸ்டாண்டர்ட் பயங்கரமா இருக்குதுங்கிறதுனால அந்த ஸ்டாண்டர்டை நம்ம மீட் பண்ணல போல இருக்கு. ஜமா படத்துக்கு இப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்காருன்னா அந்த ரிவ்யூவர் தான் வந்து இதுல ஜமா படத்துக்கு இல்ல, என் படத்துக்கும் அது இருந்தது. எக்ஸாம்பிளுக்காக அவர் சொல்றாரு. இல்ல என் படத்துக்கு இருந்தது, என் படத்துக்கும் இருந்தது இல்ல. இல்ல அதுக்கு ஒரு அமௌண்ட் கேக்குறாங்க, இல்லன்னா ஒரு அமௌண்ட் கொடுங்க, நாங்க ரிவ்யூ பண்றோம், எங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சின்ன படங்களுக்கு கேக்குறாங்க. அவங்க நான் என்ன சொல்றேன், அது ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுங்க. இவர் சொன்னார் இல்லையா, அவங்களுக்கு வியூ வரல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சினிமால தானே சம்பாதிக்கிறீங்க, அப்ப யங்ஸ்டர்ஸ் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுங்க. அதை வந்து நீங்க இது பண்ண வேண்டாம், நிராகரிக்க வேண்டாம். அது ஒரு இதா பண்ணுங்க. ஒருவேளை உங்களால அந்த படம் நல்லா போச்சுன்னா நாளைக்கு அவன் ஒரு பெரிய படம் பண்ணுவான், நம்மளாலதானே ஒருத்தன். அப்போ ஒரு பெரிய படம் பண்ணும்போது அது நீங்க உங்களுக்கு அதுல வருமானம் வரும். அப்ப நீங்க சின்னதா இருக்கும்போது வளர்த்து விடுங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். பிரஸ் ஷோ போடும்போது எல்லாருமே வராங்க, நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லாம் பாக்குற ஃபாலோ பண்ற ரிவ்யூஸ் எல்லாருமே வந்து படம் பார்க்க வராங்க. சரி, எப்படி அவங்க வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் 2 நாள் எப்படி ரிவ்யூஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா பெரிய ஏமாற்றம், எதுவுமே வரல. சொன்ன மாதிரி அவன் கன்சிடரே பண்ணல, இந்த படம் அதுக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவங்க வந்து அதை போடாமே விட்டுறாங்க. நம்மளுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கு. ஏன்னா அவங்க ரிவ்யூஸ் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம், ஏகப்பட்ட படங்கள் நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம படம் வராதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்புக்குள்ளேயே அந்த படம் நம்மளது வந்து அவங்களை திருப்திப்படுத்தல அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அவங்க இருக்கிறாங்க. ஆனா நிறைய ரிவ்யூவர்ஸுக்கு சின்னதா இருக்கிறவங்க நிறைய பேர் சூப்பரா எழுதுறாங்க, அதனால நிறைய மக்கள் உள்ள வராங்க. ஆனா அதான் இப்ப நிறைய பேர் அந்த மைக்கேல் சொன்ன மாதிரி நீங்க ஒரே சினிமாக்குள்ள தானே இருக்கிறோம், நீங்க ஒரு சின்ன ஒரு என்கரேஜ் பண்றதுன்னு அதை பண்ணிட்டு போலாமே, அது யாருக்கும் ஒன்றும் பெரிய இது கிடையாது.